ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை எல்லாரும் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். என்னென்னா, நான் வந்து என்னோடய பிரைட்ஸ்க்காக கொஞ்சம் ஜுவல் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே வேறு வேறு பேஜ்லேருந்து வேறு வேறு டிசைன்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஒரே காம்போவாக ஆக்குறது தான் என்னோடய விருப்பம். அது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 நெத்திச்சுட்டி வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து மேட் ஃபினிஷ், இன்னொன்று வந்து ரூபி ஃபினிஷில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற இந்த ராணிஹாரம் தான். இதுக்கு வந்து ராணிஹாரம்னு பேர் வச்சதில் தப்பே இல்லைங்க. நிஜமாக சொல்கிறேன். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் கூட நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது கையில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ ஒரு ரிச்னஸ், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிஜமாவே இது பிரைட் ஆகட்டும், இல்லை மாடல் ஷூட் ஆகட்டும், எதுக்கு போட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதை வச்சு நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு மாடல் ஷூட் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு அவுட்லுக் வந்து அதில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த நெக்கை ஒட்டி சோக்கர் மாதிரி வாங்கியிருக்கேன் இல்லையா, இதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதோட இயரிங் ஆகட்டும், இந்த ராணிஹாரமோட இயரிங் ஆகட்டும், 2மே 2 கூடையுமே பேராச்சு. ஸோ இதெல்லாம் வந்து காம்போ ஆக்குறதுல பிரச்சனையே இல்லை. என்கிட்ட ஒரு விக்டோரியன் ஹெட் பெல்ட்டும் இருக்குது. ஸோ அதுவும் இது கூட பேர் பண்ணிடலாம். என்னன்னு பார்த்தா, இந்த 2 நெத்திச்சுட்டி வாங்கியிருந்தேன்ல, அதுதான் 2மே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு. இன்னும் அதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும்னா, இந்த ட்ராப்பிங் ஸ்பீச் கலரில் தொங்குது பார்த்தீங்களா மணி, இதை எடுத்து நம்ம அந்த நெத்திச்சுட்டியில் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிஜமாவே வந்து சூப்பரான ஒரு ஹோல் காம்போ கிடச்சிரும். ஆனால் இதில் ரைட்டில் இருக்க நெத்திச்சுட்டியா, லெஃப்ட்டில் இருக்க நெத்திச்சுட்டியா நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ சூஸ் பண்ணி எனக்கு ஒன்று சொல்லுங்கள். நான் அதையே சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட அவுட்லுக் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணுற ரீலில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.